இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 9லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி வினாக்களை பார்ப்போம். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். நின்றவர் கண்டு நடுங்கினரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதியை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். தேசிய விநாயகனாரின் காலம் 20ஆம் நூற்றாண்டு. ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்ட். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தன் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். மக்களின் பசிப்பினியைக் கண்டு உள்ளம் வாடியவர் வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? 80,000. கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைப்பயணம் சென்றுள்ளார்? 103. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை கல்வி உரிமைக்காக எவ்வளவு தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார்? 80,000 கிலோமீட்டர். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. அணி என்பதன் பொருள் அழகு. இயல்பு நவிற்சி அணியின் மற்றொரு பெயர் தன்மை நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிற்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணி. கலைச்சொற்கள்: மனிதநேயம் ஹியூமானிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், சரக்குந்து லாரி,